வகுப்புக்கு எதிராக நான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம். தலைவர் விஜய் அவர்கள் வந்திருந்தாருன்னா 50,000 பேர் 1,00,000 பேர் சென்னையில் ஒரு முடக்க வச்சிடலாம். ஆனால் அது சொல்யூஷன் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் ஒரு தீர்வை நோக்கிய ஒரு கட்சியாக உருவாக்கணும்னு தலைவர் நினைக்கிறாரு, நாங்களும் அதான் நினைக்கிறோம். அதனால் போய் நின்று வீட்டுக்கு வெளியே நின்று நுங்கம்பாக்கத்தில் பர்மிஷன் வாங்கி 6 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இவங்களெல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் முடிச்சிருங்கிறது எங்களுக்கு கிடையாது. நீ சொன்னாங்களே, அதாவது எங்களுடைய ஆன்லைன் ஆஃப்லைன் மீடியாஸ் இருக்கும். ஒரு தகவலை பதிவு பண்ணும் பொழுது சோசியல் மீடியா மூலியமாக இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை இன்னைக்கு எங்கே விவாதம் வருது, மீடியாக்கள் மூலமாக உருவாவதோட இன்னைக்கு ஒரு மக்கள் தன்னுடைய பதிவை தன்னுடைய மொபைல் மூலயமா ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ தன்னோட பதிவை பண்ணும் பொழுது இந்த பிரச்சாரத்தை நாங்கள் கடுமையாக இப்போ வஃபை நாங்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளையிலேருந்து தமிழக அரசு ஃபைல் பண்ணோன்னு. அப்போ நாங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறது தான் ஒரு கட்சியோடைய ஆர்ப்பாட்டத்தோடைய வலிமை.